சுப்மன் கில் மீண்டும் மீண்டும் தன்னோட ஃபார்மை இழந்துட்டே இருக்காரு. எங்கன்னு கேக்குறீங்களா? ரஞ்சி டிராஃபில கிட்டத்தட்ட 8 பாலை ஃபேஸ் பண்ணி அபிலேஷ் ஷெட்டி பால்ல ஒரு 4 அடிச்சு விக்கெட் ஆயிருக்காருங்க. அதுவும் சொற்ப ரன்கள்ல. வெளிநாட்டு மண்ணில் தான் ஆடல, கிட்டத்தட்ட உள்நாட்டு மண்ணியாவது ஆடுவாருன்னு நினைச்சா அது கூட ஆடல. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில மிகப்பெரிய ஒரு பரிதாபங்கள்லாம் நடந்திருக்கிறது. மக்கள் கொதிப்புடன் ஒரு பக்கம் ஹேஷ்டேக வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்கணும், சஞ்சு சாம்சனை எடுக்கணும், ஒரு பக்கம் கருண் நாயர் எடுக்கணும். இவங்க 3 பேர்ல ஒருத்தர் எடுத்திருந்தா கூட மனசு ஆறிட்டு இருக்கும். ஆனா ஒண்ணுமே செய்யாத சுப்மன் கில் உள்ள இருக்கிறதா எல்லாருக்குமே விமர்சனமாக இருக்கிறது. அந்த வகையில் 33 வயதாகிறது கருண் நாயருக்கு. கிட்டத்தட்ட 2017 அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போயிட்டு ஒரு பக்கம் போராடி 7 இன்னிங்ஸ்ல 752 ரன் அடிச்சு ஒரு பக்கம் 5 ஒரு 50 இப்படி விஜய் ஹசாரே டிராஃபில ஒரு பக்கம் போராடி சச்சின் அவர்கள் வாழ்த்தினார், அகார்கர் அவர்கள் வாழ்த்தினார். ஆனா உள்ள மட்டும் எடுக்கலங்க. இந்த ஒரு கோவத்துல தான் எல்லாருமே விமர்சனம் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில பிசிசிஐ செல்லப்பிள்ளை ஒரு பக்கம் வருங்கால கேப்டன் சொல்லி கொண்டு திரிகிறது. நீங்க பிசிசிஐ பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுப்மன் கில்லை எடுத்தது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.